ஹலோ யூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம endl அப்படின்னா என்ன அண்ட் அது எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் endl அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். endl அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வேர்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வேர்டு பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரே லைன்லேயே தான் இருக்கும். ஸோ ஒரே லைன்லேயே எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அப்படி ஒரே லைனில் எல்லாமே பிரிண்ட் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த endl நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்சோ இது வந்து ஒரு கீவேர்டு தான். ஸோ இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கீவேர்டு இருக்குது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கீவேர்ட் ப்ரோக்ராமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எம்ப்ளாயோட நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரோட நேம்ஸை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். cout insertion operator and double quotesக்குள்ள employee names. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எம்ப்ளாயோட நேம்ஸை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே எம்ப்ளாயி நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் விக்னேஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆகாஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அருண் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சுபாஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது மாதிரி இந்த எல்லாத்தையுமே நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், நான் எல்லாத்தையுமே லைன் பை லைனில் தான் கொடுத்தேன். ஸோ எனக்கு ஒரே லைன்லேயே எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் விக்னேஷ், ஆகாஷ், அருண், சுபாஷ் இப்படி தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம endl அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை இப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே எம்ப்ளாயி நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நேம் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் எனக்கு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆன உடனே ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற நேம்ஸ்லாம் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேட்டரோட நேம் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம endl அப்படின்னு கொடுக்கணும். ஸோ endl கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆன உடனே அதுக்கு அடுத்த லைனில் தான் மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயி நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் ஒரே லைன்லேயே இந்த எல்லா நேமும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயோட நேம்க்கு மட்டும் நம்ம endl யூஸ் பண்ணதால் அது மட்டும் தனி லைனில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயோட நேம்ஸ்க்கும் நம்ம endl யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம endl போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஓகே, இப்போ நம்ம எல்லா நேமுக்குமே endl யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். நமக்கு எல்லா நேம்ஸும் லைன் பை லைனில் வருதா இல்லை ஒரே லைனில் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லைன் பை லைனாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த endl எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.